இவங்க ரொம்ப நியாயமாவே இருப்பாங்க. நான் கரெக்டா இருக்கேன்ல, உன்னால ஏன் கரெக்டா இருக்க முடியலன்னு கேள்வி கேட்பாங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனை. ஒரு பக்கம் அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் பொசசிவ், சந்தேகம். இது இத்தனையும் பார்க்கக்கூடிய ஆளும் இவங்கதான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய உச்சமாகக்கூடிய இடமா பார்ட்னர்ஷிப்ல வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஒரு சந்தேகிக்கக்கூடிய நிலைகள் வரலாம். உட்காந்து பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிஸி ஷெட்யூல்ல தான் இருப்பாங்க. 1க்கு 2 வேலை நல்ல சம்பாத்தியம், குருவினுடைய பார்வைப்படுது இல்லையா, அப்ப எப்படி இருக்கும்? பிஸி ஷெட்யூல் தான். 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல ராகு இருந்தா போறவன் வரவெல்லாம் லவ் சொல்றான்ற மாதிரி நிறைய காதல் அப்படிங்கிற விஷயமும் சரி. அதாவது மாயைமா 5ஆம் இடம்ன்றது காதலை குறிக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், பாடம், கற்பனை, கற்பிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே. ஸோ இந்த காலகட்டத்துல இவங்க நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அதை நிஜம் நிழலாக முடியாது. இப்ப இந்த நிழலும் நிஜமும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதாவது பாப்பா அதை எடுத்துட்டு வந்தாங்க, பாப்பா எடுத்துட்டு வந்தாங்க, அப்படியே வார்த்தை மாறி போதுல இந்த டைம் பீரியட்ல இவங்களுடைய பேர்கள் வந்து நிறைய அவப்பேர்களா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப நியாயமா யாருமே பார்க்கல, இந்த சிவத்துக்கு காது இல்லை அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் ஏதாவது மீட்டும் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த டைம்ல மாட்டிப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் என்னோட லைஃப்ல வேண்டாம், எதுவும் வேணாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களும் கண்டிப்பா கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது துர்க்கை அம்மன் வழிபாடாகவும் அதே மாதிரி காலபைரவர் வழிபாடும் இவங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை சரி பண்ணணும், நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, கடன் வராம இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடை கண்டிப்பா எடுத்தே தீரணும். இந்த காலகட்டம் இந்த 2.5 வருஷம் இவங்க அழகா எடுத்துட்டு போனாங்கன்னா தேவையில்லாத எந்த ஒரு உடல் உபாதியும் வராது, பணம் விரயம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் தான், நம்ம ரொம்ப தூரமா கூட சொல்லல. ஸோ துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்றதுன்றது ராகு காலத்துல வழிபாடு பண்றது நல்ல சிறப்பு. அதே மாதிரி சனி அதாவது பழங்காலத்துல இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை இவங்களுக்கு கொடுத்தே தீரும். எப்பயுமே வந்து மூதாதையர்கள் நம்ம வீட்டுல பிறந்த முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி. யாரையாவது ரோட்ல பாக்குறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உதவிகள் பண்ணது இவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.